திருநெல்வேலியில் 1 கோடி மெட்ரிக் டன் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதற்கெல்லாம் நீங்க பெனால்ட்டி வாங்குங்க, இந்த சட்டவிரோதமா இயங்கியதெல்லாம் மூடுங்க, சட்டத்திற்கு உட்பட்டு இயங்குவதை மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆமா. ஆனால் குவாரி எப்போ திறந்து விடுவீங்க, குவாரி எப்போ திறந்து விடுவீங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தது அப்பட்டமா தெரிஞ்சுது. அதற்கு பிறகு ஒரு கலெக்டர் கிட்ட அப்பீலே ஃபைல் பண்ணாம குவாரி ஆட்கள் எல்லாம் செகண்ட் அப்பீல் நேரடியாக கனிம வளத்துறை ஆணையர்கிட்ட ஃபைல் பண்ணாங்க, ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அப்படிங்கிறவர்கிட்ட. ஸோ ஒரு பக்கம் ஒரு கலெக்டர் என்ன பண்றாரு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் திறக்க மாட்டேன்னு நிற்கிறாரு நிர்மையா. இன்னொரு பக்கம் ஜெயகாந்தன் ஐஏஎஸ் என்ன பண்றாரு, எல்லா குவாரிகளையும் திறந்து விடுறாரு. இது நீங்க சப் கலெக்டர்களுடைய ஆர்டர் மேல கலெக்டருக்கு தான் அப்பீலுக்கு போக முடியும், சட்டம் அதுதான். ஆனால் கலெக்டர்கிட்டயே போகாம சட்டத்தை மீறி ஜெயகாந்தன் ஐஏஎஸ் ஃபைல் பண்றாங்க. ஜெயகாந்தன் ஐஏஎஸ் 262 கோடி ரூபாய் பெனால்ட்டியை, சப் கலெக்டர் போட்ட பெனால்ட்டி 14 கோடியா குறைக்கிறாரு. ஏன், என்ன காரணம்? அவரு ஏன் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தணும்? ஏன்னா அவர் கூட்டு சதியில இருக்கிறாரு. அவர் அந்த ஐஏஎஸ் அதிகாரியும் கரை படிந்தவர். ஆமா.